கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி யாவருக்கும் அருமையான இந்த ஒரு இரவு பொழுதிலே கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் நம் வாழ்நாளில் ஜீவனோடு ஒரு நாளை கிருபையாய் கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக நம்மை வந்து கூட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துக்குள்ளாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சகோதர அறிவித்தவண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு 119ஆம் சங்கீதமும் நம்முடைய தேவனுடைய மகத்துவங்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 22 எபிரேய எழுத்துக்களில் ஆலேப்புங்கிற எழுத்தை பற்றி நம்ம பாடம் இருக்க பார்த்தோம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. இப்போ அதே இதில் 2வது எழுத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்ட் 2 கூட என்ன பண்ணலாம்னா வைக்கலாம். ஸோ முதலாம் பாகத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டு நம்ம உள்ளே போயிடலாம். பார்த்தோம், இந்த சங்கீத புத்தகத்திலே மிக பெரிய புஸ்தகம் எதுன்னா பைபிளில் இருக்கிற பெரிய புஸ்தகம் எதுன்னா சங்கீதம் தான். அந்த சங்கீத புஸ்தகத்துக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரமாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 119ஆம் சங்கீதம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒரு நீளமான அதிகாரம், 176 வசனங்களை கொண்டது. அடுத்து என்ன பார்த்தோம்னா அந்த வசனத்துக்குள்ளே 22 பிரிவுகளாக தேவன் பிரித்து வச்சிருக்கிறாரு. அது எதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் 8 வசனங்கள் அடிப்படையில் பிரித்து வச்சு பார்த்தோம். அது எதன் அடிப்படையில் 22 பிரிவுகளாக எதன் அடிப்படையில் ஒவ்வொரு அந்த அதிகாரத்துக்குள்ளே 8 வசனங்களாக பிரிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது 22 எபிரேய எழுத்துக்களின் அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அந்த ஒரு விஷயத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம். அப்போ இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரம் எதை சார்ந்து தான் இருக்குன்னு பார்த்தோம்னா எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களை மையமாக வச்சு அதை சுற்றி தான் தேவன் எழுதின வார்த்தைகளும் அவருடைய தெய்வீக திட்டமும் அவருடைய மகத்துவமான காரியங்களும் அங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஒரு பிக்சராகவே எடுத்துருக்குறோம். இதை எப்படி பார்க்கலாம்னா முதல் 8 வசனங்கள் கர்த்தருடைய முதல் எழுத்து அந்த ஆலேப்புங்கிற எழுத்தை முக்கியமாக குறிக்கக்கூடிய விஷயம். அதில் அந்த லாஸ்ட் போட்டிருக்கு பார்த்துருங்க. ஆலே பெயர் ஆலே பெண்ணும் அது ஒளி அல்லது திரண்ட ஒளிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல என்னென்னா குறிக்கும். அதன் மதிப்பு 1. அது 1ன்னா என்ன இதில் புரிஞ்சிக்கலாம்னா முதன்மை, அவரே ஆதி, அவரே அந்தம்ங்கிற கணக்கில் அவர் மக உன்னதமான ஒரு எழுத்தாக என்னென்னா அந்த 22 எழுத்தில் முதல் எழுத்து என்ன இருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதே இதில் தான் அந்த எழுத்துக்கு முக்கியமாக நம்ம அந்த அந்த பாடத்தில் முதல் பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த 3 விஷயங்களும் பார்த்தோம். அதாவது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தேவன் என்பதையும் சுருக்கமாக, அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா படைப்புகளும் அவருக்குள் இருந்து தோன்றினது என்பதையும், அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் என்னன்னா மனிதனுடைய ஆரம்பமும் துவக்கமும் தேவனுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதே இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தினுடைய மொத்த சாராம்சம். அப்போ துவக்கம் யார் தான்னா தேவன் தான். அவருக்கு என்ன கிடையாது, துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனால் அவர் படைத்த எல்லா படைப்புகளும் அவருக்குள்ள இந்த தொடங்கிட்டாலும் கூட அந்த மனிதனுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ரொம்ப அவருடைய படைப்பில் முக்கியத்துவமான ஒரு வாய்ந்ததாக கொடுத்துருக்கிறார். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவருடைய சாயலில் மனிதர்களை படைச்சிருக்கிறதுனால மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பூமியில் வழி நடத்துகிறாருன்னு பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா அதே இதில் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 9லிருந்து 16 வசனங்கள் அடிப்படையில் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ 9லிருந்து 16 வசனங்கள் அடிப்படையில் பார்க்க போகும்போது 2வது எழுத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பெத்துங்கிற எழுத்துக்கு அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படின்னா அந்த பெத்துங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கு பாருங்க. எப்படின்னா அர்த்தம் என்னன்னா வீடு, அதாவது ஹவுஸ் அல்லது ஹோம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பெத்துங்கிற எழுத்து பைபிளில் வீடு அல்லது இறைவன் இல்லம் என்பதை குறிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வீடு போல இருக்க வேண்டும் என்பதை கருதும் அது போலும் இதில் உள்ளது. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் யார் தேவனுடைய இன்னைக்கு ஆலயமாக இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த வீடு என்னன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ தேவனுக்குள்ளிருந்து ஒரு துவக்கம் இல்லாமல்
தேவனுக்குள்ள இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்காம நமக்கு என்ன கிடைக்காதுன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது, ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு ரீதியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அப்போ தேவன் விரும்பும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ள இருந்து துவக்கமாக இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை அற்புதமாகவும் ஒரு தேவன் விரும்பும் வண்ணமான வாழ்க்கையாகவும் இருக்குங்கிறது தான் இந்த 2வது எழுத்தினுடைய முக்கிய கோணம். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் தேவனுடைய ஆலயங்களாக முற்காலத்தில் இருந்த விஷயங்கள் என்னெல்லாம். தேவனுடைய ஆலயங்களாக முற்காலங்களில் முதல்ல டெம்பரவரியா என்ன இருந்துன்னு பார்த்தோம்னா ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அப்புறம் சாலமனுடைய ஆலயம், அடுத்தது செருபாயலின் ஆலயம், 2வது ஆலயம் டெம்பிள் கட்டப்பட்ட விஷயம். இங்க எல்லாம் யார் வாசம் பண்ணான்னா நமக்கு நல்லாவே தெரியும். யார் வாசம் பண்ணா? நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்தின ஒரு ஆலயங்களாக ஸ்தலங்களாக இதெல்லாம் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைய அளவில் தேவனுடைய வீடாக கருதப்படுவது எது? நமக்கு நல்லாவே தெரியும். நாம தான் யாரு? அந்த வீடுங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு என்னைக்கு தேவனோடு நாம் நல்மனசாட்சி பொருந்தி கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னையிலேருந்து யார் தேவனுடைய வீடாக மாறுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு தேவனுடைய வீடாக மாறுறாங்க. இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, என்னதான் நம்ம தேவனுடைய வீடாக மாறிட்டாலும் கூட, என்னதான் தேவன் நம்ம அவருடைய வீடாக அங்கீகரிச்சிட்டாலும் கூட, அந்த சரீரத்தில் அந்த ஆலயத்தை அவர் வந்து குடிகொள்கிற ஆலயமாக தேவன் கேட்கக்கூடிய அவையும் எது? ஐயா மற்றதெல்லாம் அவர் கேட்கல. அதுதான் இன்னைக்கு பாடம். அப்படின்னா நம்மளையே தேவன் அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டாலும் கூட மற்ற அவயங்களையும் மற்ற சரீர இதங்களையும் தேவன் என்ன பண்ண போறதுன்னா ஒரு காலம் பார்க்க போறதில்லை. ஆனால் எதை தேவன் பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை முக்கியமாக பார்ப்பார். அப்போ நம்முடைய இருதயத்தை எங்கேருந்து பார்ப்பாருன்னா என்னைக்கு நம்ம அர்ப்பணித்தோமோ அன்றைய நாளில் இருந்தே நம்மளை என்ன பண்ணுவார்னா தேவன் முக்கியமாக இந்த ஒரு விஷயம் சீர்பொருந்தத்தக்கதாக தேவன் விரும்பமன்னமான வாழ்க்கை ஏற்படத்தக்கதான காரியங்களை தேவன் நமக்குள்ள இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்முடைய இருதயம் இன்னைக்கு சுத்தமாக இருக்குதான்னு கேட்டால் ஏற்ற தாழ்வுங்கிற நிலையில் தான் இருக்குது. சில நேரங்களில் சரியாக இருக்குது, சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நமக்கே தெரியுது நம்ம இருதயம் தேவனுக்கு விரோதமாக சில விஷயங்களை செய்யுது. அப்படின்னா அப்படியே விட்டுலாமான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? நம்ம இருதயத்தை நம்ம அப்படியே விடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, கட்டளையோ அனுமதிகளோ நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்னதான் செஞ்சாகணும்னா நம்முடைய இருதயத்தில் அழுக்குங்கிறது இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி நம்முடைய இருதயத்தில் அழுக்கு இருக்குங்கிற ஒரு சூழல் நமக்கு தெரியும் பட்சத்தில் வசனங்கள் தெளிவாக சொல்லுது, உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். அடுத்து என்ன சொல்லுது? பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு என்ன பண்ணுங்க, விலகுங்கள்னு வசனம் சொல்லுது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை முதல்ல என்ன பண்ணு, எடுத்து போடுங்க. இப்படி அநேக விஷயங்களை குறித்து பார்க்கும்போது அது நம்மளையே தான் டார்கெட் பண்ணவே ஒழிய நம்ம இன்னொருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள சுத்தமாக்குற விஷயத்திலையோ இல்லை அவங்க சரியாகணுங்கிற விஷயத்தில் தேவன் எந்த வசனத்தையும் நமக்கு என்ன பண்ணலன்னா கொடுக்கவே இல்லை. அப்போ நாம் என்னதான் தேவனுடைய ஆலயமாக அங்கீகரிக்கப்பட்டுட்டாலும் கூட தேவன் முக்கியமாக அந்த ஆலயமாக கருதுகிற இந்த சரீரத்தில் பார்க்கக்கூடிய அவையும் எதாக இருக்குன்னு பார்த்தோம்னா இருதயம். அப்போ இங்கே அழுக்கு இருக்குது, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அதை சுத்தம் செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்ய வேணும். ஒருவேளை செய்யலைன்னா ஏன் நான் இந்த கேள்வி, ஒருவேளை நம்ம சுத்தம் செய்யணும், நம்ம நல்லா தெரியும் தேவன் எப்படி இருக்கிறார், பரிசுத்தர். அப்ப தேவன் பரிசுத்தராக இருக்கும் பட்சத்தில் இங்க வந்து அவர் தங்கணும்னா இந்த இடம் எப்படிப்பட்டதாக மாறி ஆகணும், பரிசுத்தமான ஒரு நிலைமையை அடையணும். ஆனால் தற்காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னைக்கு இந்த மாம்சத்தை விட்டு இந்த புது சிருஷ்டி பிரியுதோ அப்படி பிரியக்கூடிய தருவாயில் அந்த ஆலயம் அவருடையதாக மாறுவதற்கு நம்ம முழுமையாக என்ன அடைஞ்சிருக்கணும்னா தகுதி நிலையை அடைஞ்சிருக்கணும். அப்போ தற்காலத்தில் அதற்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது பரிசுத்தமானவர்கள் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். உதாரணத்துக்கு ஏன் இது இவ்வளோ தூரம் நம்ம பார்க்க, ஏன்னா வசனம் நமக்கு தெரியும் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராக இருங்கள். அடுத்தது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு பாத்ரூம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்ரூம் போறோம்னா அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம விரும்புவோம். ஒருவேளை சுத்தம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மூக்கை பிடிச்சிக்குவோம், மூக்கை வாயை சேர்த்து என்ன பண்ணிக்குவோம், ஒரு கர்ச்சிப்பை வச்சு ஏதோ வச்சு என்ன பண்ணி மறைச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம். நல்லா புரிஞ்சுடுங்க. ஸோ இது
சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், சுத்தம் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், அது வேற. ஆனால் இப்போ ஏற்பட்ட மனித இயல்பாடான இந்த வாழ்க்கையில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ சுத்தம் பார்க்கும்போது, அது ஒரு வாடை எடுக்கும்போது, நம்ம மூக்கை நம்ம கொத்திக்கும் போது, தேவன் அவருடைய ஆலயமாக கருதுகிற நம்மளை எவ்வளோ தூரம் நோட்டம் விடுவாரா இல்லையா? ஏன்னா நமக்கு நல்ல ஒரு விஷயம், நாமளே ஒரு அசுத்தமாக இருக்கிற நாமளே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்னா, பரிசுத்தமாக இருக்கிற அவர் எவ்வளோ பரிசுத்தம் எதிர்பார்ப்பார்? உதாரணத்துக்கு பேச்சில், சொல்லில், செயலில் எல்லாத்துலேயுமே தேவன் நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டிய வாழ்க்கை முறையில் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஏற்றத்தாழ்வுகள், குற்றம் குறைகள் இருக்குது. ஆனால் என்னதான் குற்றங்கள், குறைவுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அது எதாக மாறணும்? அதை சரி செய்யணும், அதை நான் திருத்திக்கணும், நான் அதை மாற்றிக்கணுங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரலன்னா இந்த இருதயத்தை தேவனுடைய ஆலயமாக நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கிட முடியாது. பார்த்துக்கிடலாம், இல்லை டைம் இருக்கு, இப்படி ஏதாவது எண்ணங்கள் அடிப்படையில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆக வாய்ப்பு இல்லைன்னா சுத்தமாகிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாம் எப்பாடுபட்டாவது இந்த மாம்ச ஜீவ காலத்தில் நம்ம என்னதான் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா பரிசுத்த தன்மையை அடையத்தக்கதான வாழ்க்கை இந்த இருதயத்துக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணினா துவங்கி தான் ஆகணும். ஒருவேளை துவங்கலை, ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தம் செய்யலை, என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு அந்த உதாரணத்தை வீட்டில் பாத்ரூம் கழுவலை, திடீர்னு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உள்ளே போயிட்டாங்க, கண்டிப்பாக அதை கழுவல், ஏன் கழுவலை நம்ம திட்டுவோமா இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு பேச்சாவது பேசுவோமா இல்லையா? அப்போ நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான இந்த அழைப்பு, ஒட்டுமொத்த மனுகுலத்தை மீட்டெடுக்கக்கூடியதான இந்த அழைப்புக்குள்ள அழைத்த பிதாவாகிய தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறங்க. இந்த விஷயம் தவறானு கேட்டால் தவறெல்லாம் கிடையாது. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு தான் என்ன வந்திருக்கிறோம், இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். வந்த பிற்பாடு நம்ம அதை சரி செய்யலைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை ஆகும்? வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:17. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஏன் இந்த வசனத்தை நம்ம இப்ப பாக்குறோம்னா, நம்ம இன்னும் பாடத்துக்குள்ள போகல. இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயமா மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இதுக்கு நிறைய உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நிறைய ஏற்பாட்டுகள் இருந்துட்டாலும் கூட அவங்களுக்கு என்ன விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா? மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு, மீண்டும் ஜீவனோடு வருவதற்குங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, மீண்டும் ஒப்புரவுகள் ஆங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்புகளை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் தேவனோடு நல்மனசாட்சி பொருந்தி கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்த நமக்கு அந்த அநேக வாய்ப்புகள் என்ன கிடையாதுன்னா இல்லை. எந்த அளவுக்கு நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி தேவன் விரும்ப வண்ணமான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறோமோ, அதை அடைகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்கள் ஆக்கினையிலிருந்து என்ன பண்ணிக்கலாம்னா தப்பிக்கலாம். உதாரணத்துக்கு, என்றைக்கு நம்முடைய தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டோமோ அன்னையிலேருந்து இந்த சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படின்னா நமக்கு கேள்வி வரலாம், தேவன் நம்ம அழைத்தது நோக்கம் என்ன என்றால் நம்முடைய பதில் என்னன்னு கேட்டோம்னா, 1 தெசலோனிக்கேயர்ல வசனம் சரியா இருக்கு, வாசிங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 4:3 3-7 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4:1 முதல் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசிய மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களை அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப இங்க 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் தான் இங்க கண்டென்ட். 3ஆம் வசனம் தெளிவா என்ன ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் தடைகள் வருதோ, அதுக்கு என்னென்ன இடையூறான காரியங்கள்லாம் வருதோ,
அதை எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து போராடுகிறோமோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் தேவன் தற்காலத்தில் என்ன பண்றாருன்னு நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நான் திரும்ப சொல்றேன், அசுத்தமான விஷயங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு, மீறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு, தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு எதிர்நிலை கொண்ட ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, இது நான் செஞ்சிட்டேன் தப்புங்கிற ஒரு உணர்தல், இனிமேல் செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்தல், எப்படியாவது நான் இதை விட்டு விலகிறணுங்கிற ஒரு உணர்வு, இந்த உணர்வை தான் தேவன் என்ன பண்றாருன்னு எதிர்பார்க்கிறார். அப்ப ஏன்னா இந்த பழைய மாம்சீக இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால தற்காலத்தில் சொன்ன மாதிரி தான் நம்மளால பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னதான் இந்த சரீரத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டாலும் கூட உள்ளான இந்த இருதயத்தில் நோக்கத்தின் அடிப்படையில் அவைகளெல்லாம் நம்ம எதுக்குறோமா, அந்த சிந்தனைகளை நம்ம புறம்பே தள்ளுறோமாங்கிற விஷயத்த தேவன் உன்னிப்பாக எதிர்பார்க்கிறார். அதான் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தமான சிந்தனை நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ நம்முடைய இருதயம் மறுரூபம் ஆகிட்டே இருக்கும். இந்த சரீரம் எல்லாம் மறுரூபமாக போறது இல்லை, உள்ளே இருக்கிற புது சிஷ்யனுடைய அந்த வாழ்க்கை தேவனுக்கு விரும்பும் வண்ணமாக பிரியமான மறுரூபமாகக்கூடிய வாழ்க்கையில இந்த இருதயம் தற்காலத்தில் பரிசுத்தப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இருதயத்தை ஒருவேளை நம்ம பரிசுத்தம் ஆக்கலைன்னா, பரிசுத்த தன்மை அடையலைன்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடையாதுன்னா, இந்த வாய்ப்புக்குள்ள அடுத்த கட்டதான ஒரு ஆசீர்வாத நிலைமைக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அது நம்ம பார்த்த 2 வசனம் தான், அந்த 2 வசனத்தை மட்டும் வாசிக்கணும். எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிம்பிளா சில விஷயங்களை கொடுக்கிறார். யாவரோடும் சமாதானமாக இருங்க விரும்புங்கள், அடுத்தது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில சூழல்களில் சமாதானமாக இருக்கணும்னா இருந்துதான் ஆகணும், சில நேரங்களில் எதிர்த்து பேச திராணி இல்லாதவர்கள் போல் அமைதியாக இருந்துதான் ஆகணும்னா இருந்துதான் ஆகணும். ஏன்னா தேவன் அதை என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். ஒருவேளை அந்த நிலையில் ஆவேசமான சடுதியிலே வரக்கூடிய கோவக்கூடாதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்னா அந்த நேரத்தில் தேவன் எதிர்பார்க்குமான வாழ்க்கையில் நமக்குள்ள சின்ன சின்ன குறைகள் ஏற்படுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதான் 2வது வசனம் பார்க்குறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவ்வளோதான், கன்க்ளூஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ இது சுத்தமாகாம முதல்ல கிறிஸ்துவன் சரீரமாக மாற முடியாது. கிறிஸ்துவன் சரீரமாக மாற முடியாமல் தேவனை தரிசிக்கவே நமக்கு என்ன பண்ண முடியாது. அப்போ வசனம் தெளிவாக இருக்கு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்முடைய இந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற விஷயத்தில் தேவன் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னது, வாய்ப்பே கிடையாது. பரிசுத்தமாகக்கூடிய இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்ட கிறிஸ்து நமக்கு போதித்த போதனைகளுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு எதிர்த்து போராடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாதுகாக்கலாம். அப்படி பாதுகாத்து அதை பரிசுத்தப்படுத்த இந்த மாம்சத்தை விட்டு பிரியும் போது தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் அது என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக மாறினுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்படி பண்ணுவதாக இருந்தால் கூட ஒரு வேளை கேள்வி வரலாம், மனிதர்கள் தேவன் இந்த வாய்ப்பை முதல்ல யாருக்கு கொடுத்தார், ஏன் கொடுத்தார்? தேவன் எப்படியாவது இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தமான ஜனகத்தை என்ன பண்றாரு ஆக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன கூட்டத்தை என்ன பண்றாரு தேர்ந்தெடுத்து அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்ப அந்த வாய்ப்பை கொடுத்த ஜனங்கள் அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா? ஒருவேளை வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இதே விஷயத்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அதே தவிர இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற அதே வாழ்க்கையை நாமளும் செய்யலைன்னா நமக்கு பதிலா இன்னொருத்தர் வருவார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நமக்கு தேவன் தரக்கூடியதான எச்சரிப்பு இதுதான். அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இதுதான் எதிர்பார்த்தாரான்னு கேட்டா ஆமா, வேற எதையுமே தேவன் எதிர்பார்க்கல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, உபாகமம் 8:2. இது எங்க இருந்து போட்டிருக்குன்னா NWT டிரான்ஸ்லேஷன்ல இருந்து போட்டிருக்கு, கொஞ்சம் புரிய மாதிரி இருக்கு. உபாகம் 8:2 இந்த 40 வருஷங்களும் உங்கள் கடவுளாகிய யெகோவா உங்களை வனாந்திரத்தில் எவ்வளவு தூரம் நடக்க வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்கும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற இதயம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்கும் அப்படி செய்தார். என்ன சொல்றாரு? 40 வருஷம் நடத்திருக்கிறாரு. 40 வருஷத்துல தேவன் என்ன எதிர்பார்த்திருக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட? அவர் கொடுக்கிற கட்டளைகளை கை கொள்றோமா இல்லையா, அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறோமா இல்லையா, அவர் விரும்பும் வண்ணமாக அந்த வார்த்தைகளை கை கொண்டு அந்த இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்துறோமா இல்லையாங்கிற விஷயத்தை தான் தேவன் யார்கிட்ட பார்த்துருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்த்துருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? முரட்டாட்டம் உள்ளவர்களாக, வணங்கா கழுத்து உள்ளவர்களாக, தேவனை அவங்களுக்கு தேவைப்படும்போது சொல்லப்போனால் ஊறுகா மாதிரி
அவங்களுக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் தேவன்கிட்ட என்ன போயிடுவாங்க, போவாங்க, அதை வாங்குவாங்க, அந்த இடத்துல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு நிலைப்பாடான வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கலை. அப்போ சிருஷ்டாந்தங்காக அவங்களெல்லாம் சம்பவித்த காரியங்கள் தான் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டில் இருக்க காரியங்களும். ஆனால் நமக்கு தேவன் அதை எல்லாமே எப்படி வச்சிருக்கான்னு பார்க்கணும்னா ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியான ஒரு விஷயமா எழுதியிருக்கிறார். அப்போ 2 அழைப்பு தேவன் கொடுத்த 2 வாய்ப்புகள். முதல் அழைப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அங்கே அவங்கள அந்த ஒரு பாதையில் நடத்தினது யாருன்னு நமக்கு தெரியும், மோசே. ஆனால் இங்கே நமக்கு யாரை வச்சு நடத்துகிறாருன்னா தேவன் அவருடைய சொந்த குமாரனை வச்சு என்ன பண்ணுறாரு, பரம காணானுக்கான இந்த வழியில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். ஓகே, அப்படின்னா அன்பார்கள், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் போய் கொண்டிருக்கிற பாதை ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் விரும்ப மன்னமான வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்தணும்னா என்னைக்கு நம்ம தேவனோட அர்ப்பணிச்சோமோ அன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது தான் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நம்ம தேவனோட நல்மனசாட்சி பொருந்தி கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்னையில இருந்து நாம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் இந்த 9ஆம் வசனம். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் தேவன் சில விஷயங்களை எப்படி எதுவா அர்ப்பணிப்புல நம்ம பார்க்கிறோம். அர்ப்பணிக்கும் போது எல்லாரும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுறாங்கன்னு கேட்டா இல்லை. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவங்களை தேவன் குழந்தை, அப்படி ஒருவேளை பரிசுத்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை தேவன் எப்படி பார்க்கறது இல்லை, குழந்தைய பார்க்க மாட்டார். உண்மைதானே? ஒருவேளை அர்ப்பணிக்கும் போது உண்மையிலே ஜீலா இல்லைன்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் அவங்களை எப்படி தான் பார்க்குறாருன்னா குழந்தையா பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வாலிப வயதாக எடுத்துக்கலாம். அப்படி வாலிப வயதாக எடுத்துக்கிட்ட நாம வசனம் தெளிவாக சொல்றது, வாலிபன் தண்ணி வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். அப்போ அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுத்தம் பண்ணணும்னா வசனம் தெளிவான சொல்லுது, உம்முடைய வசனத்தின்படி என்னை காத்து கொள்கிறதுனால தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம தேவ வசனத்தின்படி நம்மளை காத்து கொள்ளலைன்னா, அது காட்டுற பிரகாரமான வாழ்க்கை முறை நமக்கு இல்லைன்னா என்ன, எது சுத்தம் ஆகாது. நம்ம சரீரமும் சரி நம்முடைய இருதயம் சரி தேவன் எதிர்பார்க்க வண்ணமான ஒரு வாழ்க்கை முறையா என்ன பண்ணாதுன்னா வராது. அப்ப இதுக்கு சில கமெண்ட்ரிகள் இருக்கு. எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, அதாவது அந்த வாலிபன் என்பது ஒரு வாலிபன் தனது வாழ்க்கை, அதாவது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள சுட்டி காட்டுகிறது. ஏன் சுத்தமாக வைக்கணும், ஏன் சுத்தமாக வைக்கணும்னா தேவனுக்கு அதுதான் என்ன ஆகும், பிடிக்கும். அப்போ ரெண்டாவது என்ன விஷயம் பார்க்குறோம்னா, ஒருவேளை அந்த வாலிபன் என்பது அந்த வீட்டின் விதிமுறைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. சுத்தமாகணும். அப்படி அது சுத்தமாகணும்னா தேவன் கொடுத்துட்டதான வார்த்தைகள் அது என்ன இருக்கணும், அங்கே என்ன ஆகணும், பிரதிபலிக்கணும், வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அப்படி வாழ்க்கையில் பிரதிபலிச்சுன்னா அந்த வாலிபனுடைய அந்த வாழ்க்கை முறை தொடக்கம் எப்படி இருக்கும்னா தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கக்கூடியதான ஒரு விஷயமா அங்கே என்ன ஆகணும், மாறும். ஒருவேளை நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை கிரியை செய்யாவிட்டால், அர்ப்பணிச்சிட்டோம், தேவன் பரிசுத்த ஆவியில என்ன பண்ணிட்டாரு, ஜெனிப்பிச்சுட்டாரு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஆரம்பிக்கலன்னா தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா உணர்த்துவார். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரீதியில தேவன் நமக்கு சில விஷயங்களை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும், உணரணும். உதாரணத்துக்கு யார் எடுக்கலாம், தாவீது எடுக்கலாம். தவறுவாரு, விழுவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா உணர்த்தும் போது அவர் தாவீது என்ன பண்ணுவார், சுதாகரிப்பா மாறிடுவார். சுதாகரிச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் விழுந்து என்ன பண்ணுவார்னா மன்னிப்பு வாங்கிடுவார். அப்ப இதே தான் நமக்கு என்ன பண்றதுன்னா இந்த அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையில துவக்கம் முதல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்முடைய வசனங்கள், தேவ வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள ஆழமா செல்லலைன்னா நம்முடைய மூத்த சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா, உண்மையிலே அருமையான பாயிண்ட், தெளிவா என்ன கொடுக்குறான், தேவனுடைய பிரமாணம் தவறான வழிகளை கண்டறிய ஒரு பரிசோதனை கருவியாகும். அது இங்க போகலைன்னா நம்ம பாதை சரியா தப்பான்னு தெரியாது, நம்ம பேசுறது சரியா தப்பான்னு தெரியாது, நம்முடைய தாட்டு சரியா தப்பான்னு தெரியாது, நம்முடைய நோக்கங்கள் சரியா தப்பான்னு தெரியாது. அப்ப தேவனுடைய வசனங்களுக்கு வல்லமை இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதான் அந்த வல்லமை. என்ன வல்லமை, அது இருதயத்துக்குள்ள போகும்போது நம்முடைய குற்றம் குறைகளை அது என்ன ஆகும், ஒரு திரையை போட்டு அப்பட்டமா வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது யாரெல்லாம் அதை எதிர்த்து போராடி தன்னை பரிசுத்தமாக்கணுங்கிற ஒரு சிந்தையோடு வாழ்றாங்களோ தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருப்பாரு, திரளான ஆசைகளை கொடுப்பாரு. திரளான ஆசைகள்னா வசனங்களா என்ன பண்ணுவாரு,
கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி வசனங்களா கொடுக்க 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 அன்புக்குரியவர்களே, அது தேவனுடைய ஆலயமா என்ன ஆகும், மாறுறதுக்கு துவக்கம், அடிப்படை, ஃபவுண்டேஷன் சரியானதாக என்ன பண்ணோம்னா மாறும். இதுக்கு கூட சில விஷயங்கள் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காருன்னா, வாலிப வயதின் வாழ்க்கையில் அடித்தளமாக அமையப்படுறது என்னது, நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வசனத்தை கைகொள்றது முதல் நம்மளுடைய அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீடு என்பது அடித்தளத்தை குறிக்கிறது. வீட்டின் அஸ்திபாரம் சரியாக இருந்தால் முழு கட்டணம் எப்படி இருக்கும்? அஸ்திபாரம் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறையே சரியா இல்லைன்னா அது போக போக எப்படி தான் ஆயிட்டு இருக்கும்? அது ஒரு நிலையான, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஃபவுண்டேஷனாக அது இருக்கும். உதாரணத்துக்கு காற்றடிச்சு அசைகிற மாதிரி, உதாரணத்துக்கு பூமி அடித்து வந்தால் அசைகிற மாதிரி ஒரு தன்மையில் அது இருக்கும். அதனால என்ன பண்ண முடியாது, தன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொள்ளவே முடியாது. ஏன்னா அது என்ன இல்லை, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக என்ன பார்க்குறோம்னா, வசனங்களை அது கை கொண்டு ஸ்திரப்படலை. அடுத்த நாலாவது என்ன ஒரு விஷயம் சொல்கிறான்னா, அதே போல் வாலிப வயதில் தேவ வார்த்தையை அடித்தளமாக வைத்தால் வாழ்க்கை உறுதியாகும். அப்போ அந்த அடித்தளத்திலேயே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை நாம உறுதிப்படுத்தலைன்னா நம்முடைய மேற்கொண்டதான வழியை நம்ம என்ன பண்ண முடியும்னா சரியாக பார்த்து அந்த பாதையில் நம்ம நடக்கவே முடியாது. அப்போ இருதயம் என்பது எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியங்கிறது தான் இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். இப்போ கேள்வி என்னென்னா, இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மை நாமே மேம்படுத்துறது, நம்மை நாமே சரிப்படுத்துகிற விஷயத்தை தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்துட்டாலும் கூட, இந்த நிலத்தில் உதாரணத்துக்கு 4 நிலம் பார்ப்போம் இல்லையா, ஊமையில் 4 நிலத்தில் 3 நிலம் என்ன இல்லை, தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவன் விரும்பும் மன்னமா நாங்கள் ஒரு நிலம் இருந்தில்ல, என்ன நிலம், நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் எதை அடையாளப்படுத்துச்சு? அந்த நல்ல நிலத்தை எதுக்கு உதாரணமாக சொல்றாரு? இருக்கிட்டு சொல்றாரு. அது கேட்டு அது உணர்ந்து அந்த வசனங்களை கை கொள்ளும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் என்னவா இருக்குன்னு பார்க்குறோம்னா தேவன் விரும்பும் வண்ணமான ஆலயமா இருக்கு. அப்போ ஓமைகள் என்னதான் தேவன் சொல்லிட்டாலும் கூட அதை நம்ம வாசித்து அதை நம்ம முறையாக கடைபிடிச்சாலும் கூட வாழ்க்கை முறையில் நம்ம அதை சரிப்படுத்திக்கலன்னா அந்த ஓமை கூட நமக்கு என்ன இல்லை, எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. கேள்வி என்னன்னா, நாம் ஏன் நல்ல நிலமாக மாறணும்? வசனத்தை வாசிக்கிறோம், கை கொள்கிறோம், நம்ம ஏன் நல்ல நிலமாக மாறணும்? உதாரணத்துக்கு ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. விவசாயி விதை போடுறாரு. என்ன நோக்கத்தில் விதை போடுவார்? நிலத்தில் அது எப்படியாவது ஒரு 6 மாதமோ 3 மாதமோ 9 மாதமோ ஒரு மாதத்துல விளை செடியாக மாறி அவர் விரும்ப வண்ணமான சில விஷயங்களை கனியாவோ காயாவோ பயிர் வகைகளோ அவருக்கு கொடுத்தாதான் அவருக்கு அதுக்கான வாழ்வாதாரம் அடுத்ததுலேருந்து என்ன பண்ண முடியும், கிடைக்கும். அப்போ எதிர்பார்க்கிறவர், விதையை போட்டவர் எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்டால் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய செயல்பாடாக இருக்கு. ஆனால் நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? வாங்குற விதையை எஜமானுக்கு உண்மையா இருக்கத்தக்கதாக, அது நல்ல பலனை கொடுக்கதாக அந்த நிலம் இல்லைன்னா அந்த நிலத்துக்கு என்ன இல்லை, எந்த பிரயோஜனமுமே இல்லை. உதாரணத்துக்கு இந்த பிக்சரே பாருங்களேன். விதை போடுறோம், முளைக்குது, செடியாக மாறுது, மரமாக மாறுது, அடுத்து என்ன ஆகுது, நல்ல கனியாக கொடுக்குது. இதுதான் யாருடைய பார்வையில் பிரயாசமாக இருக்குன்னா தேவனுடைய பார்வையில் பிரயாசமாக இருக்குது. அப்போ இந்த பிரயாசத்தை நம்ம செய்கிறோமா இல்லைங்கிறத அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாமே பார்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் கடமையில் நம்ம என்ன இருக்கிறோம். இது என்னன்னா, இந்த நிலமானது அடுத்த என்ன செய்யணும், ஒரு பயிர் கொடுத்தாச்சு, முதல் ஸ்டெப்பு முடிஞ்சுது, ஒரு பயிர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது விவசாயம் என்ன பண்ணுவார், நிலத்தில் அடுத்தது பயிர் பண்ணுவார். இப்போ அடுத்தது பயிர் பண்ணும்போது அதே நிலம், அதே நிலத்துக்கிட்ட அதே விவசாயி எதை தான் எதிர்பார்ப்பாரு? முதல்ல எப்படி நல்ல கனிகளை கொடுத்ததோ, எப்படி அவருக்கு நல்ல லாபத்தை கொடுத்ததோ அதே மாதிரி தான், அதே எண்ணத்தில் தான் விவசாயி பழையபடி என்ன பண்ணுவாருன்னா அந்த நிலத்துக்கு விதையை போடுவார். அப்போ நிலம் அடுத்தது என்ன பண்ணணும், அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி அந்த விதையை உள்வாங்கி அவர் விவசாயி எதிர்பார்க்க வண்ணமான விஷயங்களை அவருக்கு கொடுக்கும்போது தான் அந்த எஜமான அந்த விவசாயி என்ன பண்ணுவார், மகிழ்ந்து களி கூறுவார். அப்படி மகிழ்ந்து களி கூறுறவங்க நல்லா புரிஞ்சுனுங்க. ஒருவேளை அந்த இருதயம் அந்த விவசாயி விரும்ப வண்ணமான வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு நல்ல கனிகளை அது உற்பத்தி பண்ணி கொடுத்துச்சுன்னா இப்போ அந்த நிலம் சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? எப்படி இருக்கும்? நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். அதை தான் அடுத்த வசனம் சொல்லுது. வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. சங்கீதம் 119:10. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும்.
அப்ப தெளிவா சொல்றது, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். நல்லா புரிஞ்சுடுங்க. வாலிபன் தன் வாழ்க்கை எதனால சரி பண்ண முடியும்னா தேவனுடைய வசனத்தினால தான். அப்படி சரி பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தேவனுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சாதான் இங்க எப்படி அடுத்த வசனத்தை நம்ம பேச முடியும். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். ஆரம்பம் சரியா இல்லைன்னா இது நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால இந்த வார்த்தையை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்த முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதான் சொல்றாரு, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். ஒருவேளை கற்பனைகளை, அவரோட கற்பனைகளை வழி விட்டு நம்ம தப்பிட்டோம்னா தேவன் விரும்ப பண்ணுமா அந்த வார்த்தைகளை இருதயத்தோட கொண்டு வச்சு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன் நம்ம இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, என்னதான் வசனத்தை நம்ம கொண்டு வச்சிட்டாலும் கூட, அதை நம்ம உள் வாங்கிட்டாலும் கூட தேவனுடைய அனுகிரகம் இல்லாட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதான் கீழே கேட்கிறாரு, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. அப்ப இதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறேன், நான் உண்மை தேடினேங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதாகவும் அதன் போதனைகளை தியானிப்பதையும் கைவிடுகிற கிறிஸ்தவர் வளர்ச்சி அடைகிற கிறிஸ்தவர் அல்ல. அப்ப எந்த அளவு அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதை கை கொண்டு நம்ம வாழும்போது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆகுன்னா வளர்ச்சி அடையுது. அப்ப வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனோ கிறிஸ்துவோ நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதே இல்லை. ஆரம்பத்தில் இருந்து குறைகள், குற்றங்கள், தடுமாற்றங்கள் இருந்துட்டாலும் கூட வளர்ச்சியை நோக்கி அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா உன்னிப்பா கவனமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் ரெண்டாவது கொடுக்குறாரு, இங்கே ஒரு வீடு பெத் கட்டப்படுவது போல ஒரு விசுவாசியின் உள்ளார்ந்த வாழ்க்கை கட்டப்படுது. அப்ப வளர்ச்சி இல்லாம இந்த உள்ளார்ந்த வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, தேவன் விரும்ப வண்ணமாக கட்டப்பட முடியாது. அதான் மூணாவது என்ன கொடுக்குறாருன்னா, எனவே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் என்ற சங்கீதக்காரன் வார்த்தைகள் தினசரி வேதாகம படிப்பு, தியானம் மற்றும் தேவனுடைய சித்தத்தை அறிய உண்மையான விருப்பம் ஆகிய வெளிப்பாடாகும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்காகத்தான் அர்ப்பணித்தோம். இதை தான் நம்ம செய்யணும். இந்த செய்தல் தான் நம்முடைய தேவனை ஆலயமாக பரிசுத்தமாக்குங்கிற எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையை நமக்குள்ள நாமளே தீர்மானிச்சு வாழலன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த அருமையான இந்த சங்கீதக்காரன் எழுதிட்டதான வசனங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, அதை எந்த அளவுக்கு உள் வாங்குறோமோ அது நமக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கேள்வி என்னன்னா, நம்முடைய நிலம், அதாவது நிலம் நம்முடைய இருதயம் ஓகே. அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விதை எது? புது சிஷ்யை எடுத்துக்கலாம். புது சிஷ்யை வளர்த்தெடுக்க நமக்கு என்ன தேவை? வார்த்தையை உள்வாங்கிட்டோம். அதான் சொன்னேன், வார்த்தையை உள்வாங்கினா மட்டும் என்ன பண்ண முடியாது, நம்ம சரியா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தணும். அப்ப வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் போது ஒரு புது சிஷ்யக்கு எது தேவைன்னு பார்த்தோம்னா ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாம புது சிஷ்யால என்ன பண்ண முடியாது, தேவன் விரும்ப பண்ணாம வாழ முடியாது. இப்ப கேள்வி, ஆலோசனை யாரு தரணும்? மனுஷ மார்க்கமா வரக்கூடிய ஆலோசனை பத்தி இங்க பேசவே இல்லை. தேவன் பிளஸ் கிறிஸ்து. வார்த்தையும் அங்கதான் இருக்கு. அந்த வார்த்தைக்குள்ளதான் என்ன இருக்கு, ஆலோசனைகளும் இருக்கு. அந்த ஆலோசனைகளை எப்படி கை கொள்ளணுங்கிறது எங்கதான் இருக்கு, வசனத்துல தான் இருக்கு. அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆலோசனை கேட்டால் மட்டும் புது சிஷ்ய வளருமா? வளராது. ஆலோசனைப்படி என்ன செய்யணும், நடக்கணும். அப்ப எஜமான் நம்ம விடுவாரா? ஒருவேளை நடக்கல, நம்மளை விடுவாரான்னு கேட்டா நம்ம பதில் என்ன? கண்டிப்பா விட மாட்டார். உதாரணத்துக்கு வசனம் இருக்கு, விசுவாசத்தை உங்களுக்குள் துவக்கினவரும் முடிக்க வல்லவருமா இருக்கிறவர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அப்படி கைவிடாத பட்சத்துல நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும்னா ஆரம்ப நிலை என்ன ஆகணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆரம்ப நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டு உறுதியான நிலை அடையும் போது கண்டிப்பா அதை முடிக்கிறதுக்கு தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நம்முடைய அனுதின வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக நாம் பிரயாசப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம். பிரயாசப்படலைன்னு வைத்துக்கொள்வோம். அதனால் நமக்கு எதனா பிரச்சனை வருமா? முதல்ல பார்த்த விஷயம்தான், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இது இப்போ ரெண்டாவது கேள்வி. அதனால ஏதாவது பிரச்சனை, நம்ம பிரயாசங்கள் சரியா பண்ணலைன்னா பிரச்சனை வருமா? அதுதான் மூணாவது வசனம் சொல்லுது. 11ஆம் வசனம் வாசிங்க சார். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். அப்ப தெளிவா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன சொல்றாரு, இருதயத்தில் வைத்தேன். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்ல வர? அப்படின்னா அவருக்கு விரோதமா பாவம் செய்யறதுக்கு என்ன இருக்கு,
வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சோம்னா என்ன பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை என்ன பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த பாவம் செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் போட, இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க. நம்ம பேசிக்கில் பார்க்க விஷயம்தான், ரெண்டுமே ஒரே பாவம் தான். என்னது? ஆதாமும் மீறுதல் தான், இஸ்ரேல் ஜனங்களும் நியாயப்பிரமாணத்தை மீறுதல் தான். இப்போ நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்? தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை துவக்கத்திலிருந்து மெருகூட்டும் விதமாக, உதாரணத்துக்கு வளர்ச்சி அடையத்தக்கதாக இருந்ததுன்னா நம்முடைய எக்ரிமெண்ட் என்ன ஆகும்? ஸ்ட்ராங்காக, உறுதியாக பலப்படும். ஒருவேளை இதே ஆதாமும் இஸ்ரேல் ஜனங்களும் செய்யது போல இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, என்ன வசனம்? ஆதாமை போல அவர்களும் உடன்படிக்கையை மீறி. இங்கே யார் வருவா அந்த லிஸ்ட்ல? ஆதாமை போல, இஸ்ரேல் ஜனங்களை போல இன்னார். சொல்லுது புரியுதா? என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அப்போ தவறு என்பது ஒரு விஷயம்தான், குற்றம்ங்கிறது ஒரு விஷயம்தான். அதை எதன் அடிப்படையில் தண்டனைக்குள்ள நம்மளை கொண்டு போக போகுதுன்னா, செய்துட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்மளை என்ன பண்ண போகுது? தண்டனைக்குள்ளாக கொண்டு போகப்படுது. அப்போ நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? அனுதினமும் அதான் சொன்னோம். முதலாம் அந்த சங்கீதத்தில் 9ஆம் வசனம் என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, வாலிபன் தன் வழியை எதனால் அறிவான்? எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குதோ அந்த வாழ்க்கை அவங்களால அறிய முடியும். ஆனால் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை அவங்களால என்ன பண்ண முடியாது? அறியவோ உணரவே முடியாது. அது ஒரு நாள் இருக்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நல்லா புரிஞ்ச தெரியாது, ஆனால் ஒரு நாள் உள்ள போயிடுவோம். ஆனால் தேவன் விரும்பும் மன்னமான வாழ்க்கை வாழும்போது நம்ம பாதை சரியா தப்பாங்கிறத நமக்கு கண்டிப்பாக என்ன உணர்த்தும், தெரியப்படுத்தும். அப்படி தெரியப்படுத்துறதுக்கு நம்ம அனுதினமும் நம்ம மைண்டில் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனோடு நாம் செஞ்சதான உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவு முக்கியமான கேட்டால், ஆமாம் முக்கியம். உடன்படிக்கை இல்லைன்னா நாம் சில நேரங்களில் தவறுகள் பெருகி அதாவது படிப்படியாக மீறுதலுக்குள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் உடன்படிக்கை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கிழிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு. அப்போ உடன்படிக்கை மீறப்பட்டாலே நமக்கு தண்டனை என்ன ஆகும்? உறுதியாக மாறும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு அருமையான ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க நம்முடைய மூத்த சகோதரர். நம் இருதயம் கர்த்தருக்கு உண்மை உள்ளதாக இருக்கும் வரையில், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மை உள்ளதாக இருக்கும் வரையில் அது வாழ்க்கையின் அனைத்து விளைவுகளையும் கட்டுப்படுத்தும். அப்படி நமக்கு அது உணர்த்தும். நமக்கு தெரியும், நம்ம தப்பு பண்ணும்போது தெரியும், நம்ம ஏதாவது சின்ன குற்றம் குறைகள் செஞ்சால் தெரியும் நமக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் அது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிய நம்மை வழி நடத்தும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதுனால நம்மளை அது சோர்ந்து போக விடவோ, நம்மளை தளர்ச்சி அடையத்தக்கதாகவோ, நம்மளை புறம்பே விழத்தக்கதாகவோ கண்டிப்பா அது என்ன செய்யாது. ஒருவேளை விழுந்துட்டாங்க, வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் 7 தரம் விழுந்தால் என்ன பண்ணுவான்? எழும்பும். இதுதான் தேவனுடைய வசனத்தினுடைய பலம். கண்டிப்பா நம்மள அது என்ன பண்ணணும்னா எழும்ப பண்ணும். ஆனா வசனம் நமக்குள்ள இல்லைன்னா அன்புக்குரிய சகோதரர் நம்மளால என்ன பண்ண முடியாது. அதனாலதான் தேவன் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காரு? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அதை மட்டும் அவர் கையில கொடுத்துட்டு அவர் காட்டுற வழியின்படி வசனத்தை கொண்டு நம்ம நடந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில, உண்மையில சொல்றேன், தேவன் விரும்பும் வண்ணமாக அழைத்த அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில உண்மை தன்மையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அடைய முடியும். ஏன்னா அதை நம்ம எதுல மட்டும் வெளிப்படுத்தினா போதும்னா, இருதய பூர்வமா நம்மளால வாழ்ந்து காட்டினா போதும். தேவன் அந்த வாழ்க்கையை தான் என்ன பண்றான்னா பிரயாசம். இப்ப அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்கிற இருதயமானது தேவனிடம் என்ன கேட்கும்? வசனம் பார்த்தோம், வாலிபன் எதனால் அறிவான்? வசனத்தை கை கொள்றதுனால. அடுத்தது அது சந்தோஷமா வெளிப்படும்போது என்ன செய்யும்? முழு இதயத்தோட தேவனை தேடும். அடுத்தது முழு இதயத்தோட தேவனை தேடும்போது, அதன்படி நடக்கும்போது சரி எது தவறுங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி நியாய தீர்ப்புல இருந்து அவங்களை என்ன பண்ணும்? தப்புக்கணும்னு பார்த்தோம். இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 119:12 வாசி. சங்கீதம் 119:12. கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்ப இங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே நிற்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதுல உண்மையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தேவனை தேடுறது அடுத்தது பெரிய விஷயம் இல்ல, எது சரி எது தவறுங்கிறத உணர்றது பெரிய விஷயம் இல்ல, என்ன கேட்டுட்டே இருக்கணுமா?
அவருடைய வார்த்தையை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒளி விளக்கா என்ன பண்ணிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்க, வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப வெளிச்சமா இருக்கணும்னா அனுதினமும் அந்த வசனத்தை பெட்ரோல் டீசல் மாதிரி நமக்குள்ள என்ன பண்ணிக்கணும் ஏற்றிக்க வேண்டியதான். அப்படி வசனங்கள் நமக்குள்ள அனுதினமும் நம்ம தேவன் சமூகத்தில் போய் கேட்டு வாங்கி அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலைன்னா என்ன நடக்கும்? நம்முடைய உலகம், ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம், வாழ்க்கை உலகத்தை சார்ந்து இருக்குது, சிந்தனை உலகத்தை சார்ந்து இருக்குது, நம்முடைய செயல்பாடு உலகத்தை சார்ந்து இருக்குது. கொஞ்ச நேரம் சரியா இருக்கும், பாதி நேரம் என்ன ஆயிரும், உலகத்தோடு ஒரு வட்டம் அடிக்கும். அப்போ வசனங்கள் நமக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பாக அது வட்டம் அடிக்கும். ஆனால் வசனங்கள் நமக்குள்ள இருக்குன்னா அந்த வட்டம் நம்மளை அடிப்போம். அடிச்சிட்டாலும் கூட அது சரியா தவறாங்கிற ஒரு ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா உணர்த்தும். சொல்ல போனால் அது நமக்கான போஷாக்கு. உண்மையா இல்லையா? எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோமோ அதுதான் நமக்கு என்னென்னு பார்க்குறோம்னா போஷாக்கு. உதாரணத்துக்கு சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், வந்து தேவ வசனத்தை கை கொண்டு நம்ம நடக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம சரியாக வளர்ச்சி அடையலைன்னா, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இந்த பிக்சரை பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, நடக்க முடியல, சோர்வு, டாக்டர்கிட்ட கூட்டு போனால் என்ன சொல்லுவார், எப்பா இந்த குழந்தைக்கு என்ன இல்லை, நல்ல உடம்புல நல்ல புரோட்டீனும் இல்லை, நல்ல போஷாக்கு இல்லை, நல்ல ஆகாரங்களை பார்த்து என்ன பண்ணுங்க இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்போ தான் அது திடம் கொண்டு என்ன பண்ணும், நடக்கும், ஓடி சாடி விளையாடும். அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க, வாழ்க்கை முறைக்கே எது தேவைப்படுதுன்னா ஒரு ஆழமான சத்தான உணவு தேவைப்படும் போது தேவனுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள நம்ம முடங்கி போயிட்டோம்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம அனுதினமும் கேட்கலன்னா, இதே குழந்தைகளுடைய உலகத்தில் இருக்கிற மனுஷிக குழந்தைகள் நிலைமை தான் எப்படி இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள எந்த வளர்ச்சியும் என்ன பண்ணாது, இருக்காது, எந்த ஒரு வழிகாட்டுதலும் இருக்காது, தேவனுடைய ஒரு பாதுகாப்பும் இருக்காது, எதுவுமே நமக்கு இருக்காது. அப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையை தேவன் எப்படி பார்ப்பார்? கண்டிப்பா என்ன பார்ப்பாரு? ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை கொண்ட நிலையை தான் தேவன் என்ன பண்ணுவார்னு பார்ப்பார். ஆனா தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? பாலாகாரம், திரவாகாரம், திடாகாரம். ஆனா பைபிள்ல திரவ ஆகாரத்தை பத்தி என்ன பண்ணல, சொல்லல. ஆனா இந்த திரவ ஆகாரத்தை பத்தி நான் ஏன் போட்டிருக்கோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தேவனில் விசுவாசம் முதல்ல, பாலாகாரங்கிறது அடிப்படை வேதாகம சத்தியப்பாடம் இல்லையா? அப்ப திரவாகாரங்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிதல், கிறிஸ்தவ ஒழுக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா சோதனைகளை தாங்கும் வாழ்க்கை, அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வளர்தல், கனிகளை வெளிப்படுத்துதல். இது திரவமான ஆகாரம், நம்மளை சத்தியத்துக்குள்ள ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. ஆனால் திடமான ஆகாரம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன, அடுத்து கிறிஸ்துவின் பலியின் புண்ணியம், அர்த்தம், முழு அர்த்தம், அடுத்த உடன்படிக்கையின் ரகசியங்கள், அடுத்த மேல் அழைப்பு, புது சிஷ்யனோட வாழ்க்கை முறை, அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள், நீதி, கிருபை, அவருடைய சத்தியத்தை சார்ந்த வாழ்க்கை முறை, இதை எல்லாம் நமக்கு தெரியாம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே படிநிலைகளை கடந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது. அப்போ பாலாகாரம், திரவாகாரம், திடமான ஆகாரங்கிற 3 நிலை நமக்கு தந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? அதுக்கு தக்கதாக நல்ல ஆகாரங்களை கொண்டு நம்ம சாப்பிடணும். சாப்பிடணுமே அன்புக்குரிய சகோதர சகோதரே, தாவீது கேட்டது தானே இந்த சங்கீதம் 119 அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தரக்கூடியதாக கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா இருக்காது. இதை தான் மூத்த சகோதரர் என்ன சொல்றாங்க, எனக்கு இன்னும் அதிகமாக போதியும்ங்கிற ஒரு கேள்வி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி கொடுக்குறாருன்னா இதை மட்டும் வாசி. தேவனுடைய வார்த்தையை மனதில் சேமிப்பது மட்டும் போதாது, அதன் உண்மையான அர்த்தத்தை பரிசுத்தாவின் வழியாக தேவனை கற்பிக்க வேண்டும். கேட்டு வாங்கணும், வாங்கி தேவனே இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. அப்படி கேட்கும் போதுதான் தேவனுடைய ஆவியை கொண்டு அந்த வசனத்தில் இருக்கக்கூடியதான தாற்பரியமான வாழ்க்கைக்குள்ள நம்மளை என்ன பண்ணும், நடத்தும். அதான் கொடுக்குறாரு. அதான் அடுத்த ரீப்ரண்ட் 44:09 சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் மறைத்து வைப்பது என்பது தெய்வீக ஏற்பாடுகளை என்னது இருதயபூர்வமாக மதிப்பதாகும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பொக்கிஷ மாதிரி காத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு அது பிரயோஜனம். அடுத்த கொடுக்குறாரு, கர்த்தருடைய வார்த்தையை ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் அதுள்ள போஷாக்கை நம்ம என்ன பண்ண முடியும், பெற முடியும். எப்படி ஒரு சரீரத்துக்கு உலக பிரகாரமான நல்ல சத்தான ஆகாரங்கள் தேவையோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது தேவைன்னு பார்க்குறோம்னா அவருடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறதான போஷாக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது என்னவாக இருக்கும்னா பிரயோஜனமாக இருக்கும்.
நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5:12-16. எபிரேயர் 5:12 முதல். இதற்குள் நீங்கள் போதகர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய பரிசுத்த வார்த்தைகள் இருக்கிற அடிப்படை விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். திட உணவு சாப்பிடுறவர்களாக அல்ல, திருப்பவும் பால் குடிக்கிறவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். போதும். இந்த வசனத்தை நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை வளர்ச்சி அடையாத நிலையிலேயே நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்மளை பார்த்து வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த நேரம் போதகராக இருக்கணும். ஆனா நீங்க பாலையே குடிச்சு இருக்கிறதுனால எப்படி இருக்கிறீங்க? பால் குடிக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. அதான் அடுத்த 13 வசனம் என்ன சொன்னா, பாலையே குடித்து கொண்டிருக்கிற எல்லாரும் குழந்தைகள் என்பதால் கடவுளுடைய நீதியான வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களால என்ன பண்ண முடியாது? நல்லது எது கெட்டது எதுங்கிறத சீர்தூக்கி பார்த்து தங்களை தாங்களே சரிப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி சரிகொள்ளப்படுத்தி கூடாத ஒரு வாழ்க்கை முறை என்ன ஆகும்னா, தேவனுக்கு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை முறையாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அது இருக்காது. அப்போ இப்பேற்பட்டதான ஒரு விஷயத்துக்காக தேவன் நம்மளை என்ன பண்ணலன்னா அழைக்கல. எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்காக பிரயாசப்படுறோமோ, அதை முன்னோக்கி நடத்தணுங்கிற வாழ்க்கையில பிரயாசப்படுறோமோ, தேவன் அதை ரொம்ப என்ன பண்றாரு? சந்தோஷமா விரும்பி பார்க்குறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, ஏன் நம்ம அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்கு தான் நிறைய தெரியுமேங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்குள்ள என்ன ஆகுது? இருக்குது. ஏனென்றால் நம்முடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது சரி எது தவறுங்கன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். பார்த்தோம்ல, வசனம் உள்ள போகாம அது நமக்குள்ள ஒரு ஒளியை வீசாம எது சரி எது தவறுங்கிறத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ வசனம் உள்ள போகணுமானா கண்டிப்பாக போகணும். ஆனால் போயிட்டாலும் கூட தேவன்கிட்ட என்ன கேட்கணும்? தேவனே, இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்கிற ஒரு தாழ்மையான மனநிலையோட தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும். அடுத்த சங்கீதம் 119:13. 119:13. உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். அப்போ இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரிக்கிறேன். யாருக்கு? மற்றவங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வசனங்களை கை கொண்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்றோமோ அதன்படி யார் முதல்ல வாழணும்? யார் வாழணும்? வசனத்தை யார் கை கொள்றாங்களோ அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? வாழ்ந்துட்டு சரி தவறுங்கிறத மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? எடுத்து உரைக்கணும். அதான் இந்த பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, சங்கீதம் 119:13 நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர் அதை தன் வாழ்க்கையிலும், நல்லா புரிஞ்சுடுங்க, அதை தன் வாழ்க்கையிலும், அடுத்தது தன் வாயினாலும் உண்மையாக அறிவிக்க வேண்டும் என்பது சங்கீதம் 119:13 வசனத்தினுடைய தாற்பயம். அப்போ வசனம் நமக்கு தெளிவாக சொல்றது. 1 தீமோத்தேயு 2:4-16 சொல்றது, உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்து என்ன பண்ணு? எச்சரிக்கையாய் இரு. ஏன் உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்தும் நாம எச்சரிக்கையா இருக்கணும்? வார்த்தை முதல்ல நமக்குள்ள கிரியை செய்யாம வேற யாருக்கும் அது எந்த பலனையும் கொடுக்க போறது இல்லை. ஒருவேளை நாம கற்றுட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்க பிரயாசப்பட்டோம்னா அது தண்டனை யாருக்கு தான் வரும்னா அவங்களுக்கு வராது, நமக்கு தான் என்ன ஆகும்? வரும். அதான் சொல்ல, உன்னை குறித்தும் முதல்ல நீ எச்சரிக்கையாரு. உன் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாரு. உன் பாதையை குறித்து என்ன பண்ணு? எச்சரிக்கையாரு. உன் சிந்தனையை குறித்து எச்சரிக்கை. எல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணு? உன் போதனையை குறித்து நீ சரியா பேசுறியா? நீ சொல்லக்கூடிய அறிவுரை சரியா தப்பாங்கிறது நீ என்ன பண்ணு? அப்ப இதுதான் இங்க என்ன பார்க்கணும்னா, இருதயம், தியானம், உதடுகள், சாட்சி. கரெக்டா வரிசையா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இருதயம், அதை முழுமையான தியானம். அடுத்து என்ன செய்யணுமா? உதடுகள் மூலமா என்ன பண்ணணும்? சாட்சியா தேவ வார்த்தைகளை வெளிப்படுத்தணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை முதல் இருதயத்தில் பதிய வேண்டும். அடுத்து சொல்றாரு, பின்னர் அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்தது பிறகு அதை உதடுகளால் அறிவிக்க. அப்போ நியாயம் இருக்கக்கூடியதான வார்த்தைகள், சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்துறது எவ்வளவு சீரியஸ் ஆனதான சீரியஸ் தான். நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்ளாத ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஆலோசனையா கொண்டு கொடுக்கும்போது உன் வாயின் வார்த்தைகளா நீ என்ன பண்ணப்படுவாய்? பிடிக்கப்படுவாய்ங்கிற ஒரு அபாய வளையத்துக்குள்ள யார் போவோம்னா, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் போவாங்கிறத இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளின் வேலை என்ன? சங்கீதம் 40:9-10. சங்கீதம் 40:9. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடு. கர்த்தாவே, நீர் அதை அறிவேர். உம்முடைய நீதியை நான் என் வீட்டிற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. அவங்க என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த வசனத்தை நம்ம இப்ப பாக்குறோம்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இப்படி மாறணுங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய தாற்பயம்.
ஏன் மாறணும்னா எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் உண்மை உள்ள நிலையை நோக்கி அடையணுங்கிறது தான் யாருடைய விருப்பம்னா தேவனுடைய விருப்பம். அப்போ ஒருவரும் கெட்டு போகணுங்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. எல்லாரும் ரட்சிப்படையணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்ப எல்லாரும் ரட்சிப்படையணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்துட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரயாசம் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பிரயாசத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை, முன்னேற்றம் இல்லாம மற்றவங்களை முன்னேற்றப்படுத்தி எந்த பிரயோஜனமும் என்ன கிடையாது நமக்கு. அது நம்மளால முடியவும் செய்யாதுங்கிறத பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் மன எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா அதை தான் 119:14 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:14 பொருளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகள் மேலையில் களி கூறுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அதை சாட்சியா அதை நம்ம உண்மையா மற்றவங்களுக்கு போதிக்கும் போது அடுத்த வசனம் என்ன சொன்னா? திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியிலே களி கூறு. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கிறது சந்தோஷம் கேட்டா அளவிட முடியாத சந்தோஷம். அப்ப அந்த அளவிட முடியாத சந்தோஷத்துல நம்ம களி கூறணும்னா நாம தேவ வசனத்துல கை கொண்டு உறுதியான வாழ்க்கை முறை என்ன பண்ணியிருக்கணும்? வாழ்ந்திருக்கணும். அன்பானவர்களை வேறுதத்தை கை கொண்டு வாழ்ந்த பின்பு அதை மற்றவர்களின் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்ளும் சாட்சியான வாழ்க்கை தேவனுக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கை. ஆனா தேவனுக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கையா இருந்துட்டாலும் கூட நீ எந்த வார்த்தைகளை கை கொண்டு இருக்கிறாயா இல்லையாங்கிறத யார் பாப்பா? தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா பாப்பார். அதனால் நம்முடைய புது சிஷ்யனுடைய வாழ்வாதாரம், அதான் வாழ்வாதார செல்வம் எதுன்னு கேட்டா இதுதான். புது சிஷ்யனுடைய வாழ்வாதாரமான செல்வம் இதுதான், தேவனுடைய வசனம். அதான் பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய செல்வம் அது. அப்போ மிகப்பெரிய அதை நேசிப்பவன் உண்மையான ஆவிக்குரிய மனிதன். அதை நேசிக்காம ஒரு ஆவிக்குரியமான வாழ்க்கையில் எந்த பலனும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. அதை நேசிக்கிறவ தான் உண்மையான ஆவிக்குரிய மனுஷங்கிற பார்க்குறோம். உலக செல்வம் தற்காலிகம்தான். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே தற்காலிகம்தான். நம்ம எதெல்லாம் ஆட்கொண்டு இந்த தற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே தற்காலிகம்தான். ஆனால் சத்தியம் நித்தியம். அப்ப சத்தியம் நித்தியம்னா அதான் அடுத்த வசனம் பார்க்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 119:12 உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்ப அடுத்த வசனம் தெளிவாக சொல்றாரு, உம்முடைய கட்டளைகள் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். நல்லா புரிஞ்சுடுங்க. நாம தேவ வசனங்களை கை கொள்ளாம நாம முன்னாடி இருக்கிற பாதையை நம்மளால என்ன பண்ண முடியாது? கணிக்க முடியாது. அந்த பாதை சரியானதாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, உறுதியானதாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அப்போ உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாருன்னா, ஐ வில் மெடிடேட். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்களை நம்ம படித்து தியானித்து உள்வாங்கி தேவன் ஆவியை கொண்டு நம்ம புரிதலுக்குள்ளாக கடந்து செல்றோமோ அதுதான் அந்த வழியை நமக்கு உண்மையை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். அதான் இங்கே கொடுக்குறாரு, நான் தியானிப்பேன். இது சாதாரணமாக வாசிப்பதல்ல, இது மனதுக்குள் ஆழமாக சிந்தித்து தேவ வசனத்தை ஜீரணித்து வாழ்வில் செயல்படுத்தும் நிலை. அப்போ வசனத்தை தர்றாருன்னா அதை அங்கே என்ன பண்ணக்கூடாது? அதை பயன்படுத்தாம அதை செயல்படுத்தாம ஒரு ஓரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. அது என்ன சொன்னோம்? சாப்பிட சாப்பிட அது நமக்கு ஜீரணமாகணும். அப்போ ஜீரணமாக அது நமக்கு என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பாடமாக அமையும். உண்மையா இல்லையா? நம்ம சாப்பிட்டு ஜீரணிச்சு அதை ருசிச்சாதான் அந்த ஆகாரத்தினுடைய டேஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை டேஸ்ட் பண்ணாம அதை ருசிக்காம கொண்டு நம்ம ஒழிச்சு வச்சிட்டோம்னா அதனால நமக்கு எந்த ஒரு அந்த ஆகாரத்தை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமே நமக்கு என்ன ஆகுது? கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகலை? ஜீரணிக்கவே இல்லை, நெஞ்சிலே என்ன பண்ணுது இருக்குது. அதனால நமக்கு நம்ம சரீரத்துக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே போல தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ற நாம அதை ஜீரணிக்கக்கூடிய தன்மையில அதனுள் இருக்கிறதான தேவ உணர்வை வாழ்க்கை கொண்டு நம்ம வெளிப்படுத்தலைன்னா நமக்கு என்ன இல்லை? எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு ஸ்கூல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இரவு முழுவதும் என்ன பண்ணுவோம்? படிப்போம். ஏன் படிக்காம போய் டெஸ்ட் எழுத வேண்டியதானே? வாத்தியார் சொல்லிக் கொடுக்காரு இல்லையா? சொல்லிக் கொடுக்க வாத்தியார் சொன்னதை வச்சு போய் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆயிடலாமா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் இரவும் பகலும் முட்டிக்கிட்டு போய் படிக்கிறது போகிறது படிக்கிறது போகிறது படிக்கிறது போகிறது இதே வாழ்க்கையா இருக்கு உலகத்திலேயே. ஏன் அப்படி படிச்சு அதனோட ஆழமான கேள்விக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளாம அந்த கேள்விக்கான பதில போய் டெஸ்ட்ல என்னவே பண்ண முடியாது, எழுதவே முடியாது. அப்ப நமக்கு சங்கீதம் தெளிவ வசனம் சொல்லுது. 1ஆம் சங்கீதம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்ப தியானமா இருக்கிறோம், தியானிச்சு படிச்சுட்டு அப்படியே விட்டு போறதா சொல்றாரு? இல்ல, தியானித்து எந்த அளவுக்கு நம்ம கை கொள்றோமோ அவங்க யாரு? பாக்கியவான்கள். அப்ப தியானிச்சு கை கொள்ளலைன்னா அவங்க பாக்கியவான்களாக என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்துல இருக்கவே முடியாது. அப்ப எப்படி உலகத்திலேயே ஒரு வேலைக்கான விஷயங்கள்லாம் எதானாலும் சரி, ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம முழுமையா அதை நம்ம கட்டுக்கோப்பா இதை நான் ஜெயிக்கணும், இதை நான் அடையணுங்கிற ஒரு இலக்கு இல்லாம நம்மளால அதை சரி பண்ண முடியாதோ, அதே போல தேவ வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன சொல்ல வருது ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற ஒரு புரிதல் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? அடுத்த நிலைக்கு. அப்ப அன்பானவர்களே, நல்லா படிச்சு டெஸ்ட் எழுதினா மட்டும் பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பாஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. மற்றவங்கள பார்த்து காப்பி அடிச்சா வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்துக்கு அது தற்காலிக ஒரு ஆறுதலை தரலாம், ஆனால் மற்றபடி அது என்ன ஆகாது? அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன ஆகாதுன்னா பொருந்தாது. அப்போ உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், என் நாள் முழுதும் அது என் தியானம். இதுதான் ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையில் ஒன்றிணைந்து வாழக்கூடியதான் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு போஷாக்கான ஆகாரம். இந்த போஷாக்கான ஆகாரத்தை யாரெல்லாம் நம்ம அதிகமாக உட்கொள்றோமோ, வசனம் தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 119:16. சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். என்ன சொல்றாரு? உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எதனால மகிழ்ச்சியா இருக்கிறேன்? அதை கை கொண்டேன், அதை உள்வாங்கினேன், ருசிச்சேன். அது என் வாழ்க்கைக்கு என்ன இருக்கு? ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அந்த வாழ்க்கை என்னை நல்வழிப்படுத்துது, என்ன ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அது என்னது? பலப்படுத்துது. எனக்கு ரொம்ப கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த வாழ்க்கைக்கு நான் போய் அவருடைய சரீரமா மாறுறதுக்கு அதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா பிரயோஜனமா இருக்குது. அப்ப டெஸ்ட் எழுதும்போது ஒரு ஐஏஎஸ் எழுதுற ஒரு டெஸ்ட் எழுதுற மாணவன் கேள்வி எத்தனை வருஷம் கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஏன்னா அது அதிகமாக என்ன பண்ணிட்டாரு? தியானிச்சுட்டாரு, அது டெஸ்ட் எழுதிட்டாரு, பாஸ் ஆகிட்டாரு. அதே மாதிரி தான் தேவனுடைய வசனங்களை கை கொள்கிற நாம அதை உண்மையிலே புரிதல் கொண்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்திருந்தோம்னா எந்த காலமானாலும் அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள இருந்த என்ன ஆகாது? ஞாபகம் இல்லாமல் மறைஞ்சே போவார். அதான் சொல்றாரு, உமது பிரமாணங்களையும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதை நல்லா ருசிச்சாச்சு. ஆனால் என்ன சொல்றாரு? உமது வசனத்தை நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன்? மறக்கவே மாட்டேன். அதுதான் எனக்கு என்னது? ஜீவன். அதை விட்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்காது? ஜீவன் கிடைக்காதுங்கிறது தான் இந்த லாஸ்ட் வசனத்து 16ஆம் வசனத்தினுடைய விஷயம். அப்ப சங்கீதம் 119:16 நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது மட்டும் வாசிங்க. நாம் என் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்று, என்ன செய்யக்கூடாது என்று நீர் எனக்கு போதித்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நம்முடைய வார்த்தை நான் கை கொள்ளும் போது நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க? போதிச்சிருக்கீங்க. அதனால் நான் மகிழ்ச்சி என்ன இருக்கிறேன். இதை விட இந்த உலகத்துல வேற மகிழ்ச்சிக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்றாரு, ஏன்னா உங்களுடைய வசனம் எங்க இருக்கு? என் இருதயத்துல இருக்கு. அதை நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன்? மறக்கவே மாட்டேன். அப்ப வசனத்தை கைகொள்ற வாழ்க்கையில, முன்னேற்றம் அடைந்த வாழ்க்கையில தான் அவங்களால தான் உறுதியா சொல்ல முடியும், இந்த வசனத்தின்படி நான் ஓரளவுக்கு நியாயமான வாழ்க்கை என்ன பண்றேன்? வாழ்றேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால ஏந்த மட்டும் அதை கைகொள்றேங்கிற ஒரு புரிதலை நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதல்ல பார்த்த மாதிரி தான் தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம அங்கே போய் ஸ்டோர் ரூம் போட்டு அட்டியாக நிரப்ப வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம். எந்த நேரத்தில் எந்த சூழலுக்குள்ளே போய் நம்ம மாற்றமோ அந்த சூழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வசனத்தை எடுத்து செயல்படுத்தி நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்படி பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உடன்படிக்கையும் எல்லாமே என்னது? சேஃப்டி. ஒருவேளை பெட்டகத்துக்குள்ள வசனங்கள் இல்லை, நம்ம ஜெபத்தில் முன்னாடியெல்லாம் சகோதரர் ஜெபிப்பாங்க பார்க்குறீங்களா? இன்றைக்கி கேட்குறவங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் என்ன பண்ணணும்? எழுதி வைத்து அவைகளின்படி நடக்க எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை செய்யுங்க. எதுக்கு கேட்குறாங்க? சும்மா கேட்குறான்னு இல்லை, கண்டிப்பாக மறக்குங்கிற ஒரு நிலைமை தான் அது, எந்த மாற்றுக்கிறது. ஆனால் அது மறக்காதபடிக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு நடக்கும்போது நமக்கு ஒரு பிரோஜனமான ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இந்த 8 வசனத்துக்கும் பிரதருக்கு அந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடத்தை முடிக்கலாம். ஸ்திரீயை உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து நிறைய போதனை நமக்கு போதிச்சிருக்கிறார், எந்த சூழலுக்கு எப்படி தப்பிக்கணும்னு. உண்மையா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த போதனைகளில் முக்கியமான 8 விஷயங்களை போட்டிருக்கேன். உதாரணத்தை என்ன போட்டிருக்கிறாரு? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பாராதிருப்பாயா. இது இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த முக்கியமான கட்டளைகள். மலை பிரசங்கத்தில் பிரசங்கிச்சதான முக்கியமான கட்டளைகள். அடுத்து என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுப்பவனுக்கு உன் அங்கி என்ன பண்ணு?
கொடு. அடுத்து என்ன கொடுக்குறாரு? உன்னிடத்தில் கேட்பவனுக்கு கொடு. அடுத்து என்ன கொடுக்குறாரு? உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது. அடுத்து என்ன கொடுக்குறாரு? சத்துருவை சிநேகிப்பாயா. அடுத்து என்ன கொடுக்குறாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அடுத்தது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக. இப்போ என் கேள்வி என்னன்னா, இதை நம்ம கை கொள்ளணும்னா இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இல்லைன்னா அந்த சூழல்ல நம்மை பாதுகாக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர், வசனம் ரெண்டு விஷயத்தை உணருது. வசனம் இருந்தா நம்ம தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தவறக்கூடாதுங்கிறதே தேவனுடைய சித்தம். தவறிட்டாலும் கூட வசனம் உள்ள இருந்தாதான் உணர்த்தும். வசனம் உள்ள இருந்தாதான் தேவ சமூகத்துல போக நம்ம இழுக்கும். வசனமே உள்ள இல்லைன்னா இதுல எதுவிலுமே நம்ம தேவன் விரும்ப வண்ணமான ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழ வேண்டும். எந்த நேரத்துல இதுல எந்த ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நமக்கு தெரியாது. முதல் விஷயம் பயங்கர எச்சரிப்பு. ஒரு சிறிய இச்சையோடு பாராதிருப்பாயா. ஆனா பாக்கி இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம மற்றவங்களுக்காக செய்யக்கூடியதான விஷயங்கள். இதை எப்படி செய்யணும், எதன் அடிப்படையில் செய்யணுங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்ததான அன்பின் பிரமாண கட்டளைகள். அப்ப அன்பின் பிரமாண கட்டளைகள்ல நாம உண்மைத்தன்மையோடு ஸ்திரத்தன்மையோடு நம்ம இருந்தோம்னா இந்த வசனங்கள் நமக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல தேவன் விரும்பமான வெளிப்பாடுகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். இதுல எந்த விதமான எந்த சூழல்ல எந்த நிலைமையில எந்த நேரத்துல நம்ம மாறுவோம், நம்ம நிலைமை மாறுங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தெரியும் போது நம்மளை காப்பாற்றி கொள்றதுக்கு தேவ வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அதான் பார்த்தோம் முதல் 9ஆம் வசனம். ஒரு வாலிபன் தன் வழியை எதனாலே அறிவான்? உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ வசனத்தை காத்து கொண்டால் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே தேவன் காட்டு வண்ணமான வழிநிலைகள்ல இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பாதுகாப்பா இருக்க முடியுங்கிறத பார்க்குறோம். ஸோ இது இந்த பார்த்த 8 வசனத்திற்குரிய விஷயங்கள். அதை நம்ம சுருக்கமாக என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. ஸோ சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் தேவன் விரும்பிட்டதான 2வது எழுத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய வீடா இன்னைக்கு இருக்கிறவங்க யாருன்னா தேவ பிள்ளைகளாகி நாம தான். அப்படி தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த வசனங்களை எந்த அளவு கைக்கொண்டு தேவன் விரும்ப மன்னமான வாழ்க்கை வாழணும். வசனம் ஒருவேளை நம்ம இருதயத்தில் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், இருந்தால் நம்ம எப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகும்ன்றது தான் இன்றைக்கான பாடம். ஸோ பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.